தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 1, 2 மாதங்கள்ல தமிழக சட்டமன்ற தேர்தல் வருது. அதற்காக தற்போது தமிழகத்துல உள்ள அனைத்து கட்சிகளுமே வேட்பாளர் அறிவிப்பு, பொதுக்குழு கூட்டம், மாநாடு அப்படின்னு தொடர்ச்சியாக அதிரடியாக செயல்பட்டு கொண்டுமே இருக்காங்க. வழக்கமான அரசியல் களமாக இந்த ஆண்டு இருக்காது அப்படின்றத தாவேகா கட்சி கிட்டத்தட்ட உறுதியுமே பண்ணிருக்கு. அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே 2 பெரிய கட்சிகளுக்கு தான் போட்டியே. ஒன்று தாவேகா மற்றும் ஒன்று ஆளும் கட்சியான திமுக. தற்போது பாத்தீங்கன்னா திமுக நிறைய கட்சிகளுடன் கூட்டணி அமைச்சிட்டாங்க. அவங்க ஒரு வலுவான கட்சியாக இருக்காங்க. ஆனால் தற்போது வரைக்குமே தாவேகா தனித்து தான் நிக்கிறாங்க. எந்த கட்சியுடன் கூட்டணி அறிவிப்பாங்க அப்படின்றதே தெரியல. ஆனா கண்டிப்பாக கூட்டணி அறிவிச்சே ஆக வேண்டும் அப்படின்ற கட்டாய சூழ்நிலையிலுமே இருக்காங்க. சோ அதன்படி பாத்தீங்கன்னா தற்போது காங்கிரசுடன் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருதா. ஒருவேளை காங்கிரசுடைய ராகுல் காந்தி அவர்கள் சம்மதித்தா கண்டிப்பாக கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களே முடிவு பண்ணி உள்ளதாக சொல்லப்படுது. கூட்டணி அறிவித்தாலுமே முதல்வர் வேட்பாளராக தளபதி விஜய் அவர்கள் தான் இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லையா. இதனிடையில சமீபத்துல கூட தேமுதிக திமுகவுடன் கூட்டணியா அறிவிச்சாங்க. தேமுதிக தாவேகாவுடன் தான் கூட்டணி அறிவிப்பதாக இருந்தது. கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி அறிவித்திருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. சோ இந்த நிலையில திமுகவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில காங்கிரசுடன் தாவேகா கூட்டணி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கூட்டணி அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகலாம் அப்படின்ற பதட்டம் தற்போதுல இருந்தே நிலவிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.